கும்ப ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ 7.5 சனி நடந்துட்டு இருக்கு. ம். அதனால என்னன்னா இவங்களுடைய லைஃபை அடுத்த நெக்ஸ்ட் 5 இயர்ஸை வந்து அதே போல கணவன் மனைவி சார்ந்த உறவுகளை அதிக கவனம் செலுத்தணும். கும்பராசி அன்பர்களா இப்போ நான் லாஸ்ட் 1 இயரா என்ன சொல்றேன்னா, சார் நான் வந்து ஒரு டாக்குமெண்ட் வச்சு வாங்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதே போல இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு என்ன சார் பாசிட்டிவ் அப்படின்னா, ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து அஸ்ட்ராலஜர் மட்டும் இல்லைங்க, அஸ்ட்ராலஜி ஆசிரியரும் கூட. ஸோ உங்களுக்கு நீங்கள் அஸ்ட்ராலஜி கற்றுக்கணும் அப்படின்னா சார்கிட்ட நீங்கள் தாராளமாக அஸ்ட்ராலஜி கற்றுக்கலாம். அதை தவிர்த்து என்னென்ன விஷயங்கள்லாம் சாருக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோழி பிரசன்னம் பார்ப்பாங்க. இப்போ உங்களுக்கு ஜாதகம் இல்லை, உங்களோட டேட் ஆஃப் பர்த் தெரியல அப்படின்னா சோழி பிரசன்னம் மூலமாக உங்களுடைய நிலைகள் எப்படி இருக்குது, கிரக நிலைகள் எப்படி இருக்குது, லைஃப் எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வாஸ்து நிபுணரும் கூட. ஸோ வாஸ்து ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்கள் சாரை அணுகலாம். அவங்க வேற யாரும் இல்லை, டாக்டர் வீனஸ் பாலாஜி அவர்கள் தான் நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். இப்போ இன்னைக்கான டாபிக் ஒரு சூப்பரான டாபிக்கோட தான் வந்திருக்கேன். என்னன்னா, அடுத்த 5 வருஷம் ஒவ்வொருத்தருடைய லைஃப்லையும் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்க போகுது, அடுத்த 5 ஆண்டுகள் அப்படின்னா இந்த 2026ஐயும் சேர்த்து 30 வரைக்கும் 2030 வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அவங்களுடைய லைஃப்ல என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது, சுப மாற்றங்கள் என்ன, எச்சரிக்கையா இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, இதுதான் இன்னைக்கான டாபிக். இதை பத்தி ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்த்துடலாம். முதல்ல ஒரு 5 வருட பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமா வருட கிரகங்களை வச்சுதான் பலன் சொல்ல போறோம். அப்ப அந்த வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சனி பகவான் 2.5 வருஷத்துக்கு ஒரு ராசி மாறிட்டே இருப்பார். அடுத்தது வந்து குரு பகவான் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசி மாறிட்டு இருப்பார். அடுத்தது ராகு கேது. ராகு கேது 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசியை மாறக்கூடிய ஒரு முக்கியமான கிரகம். இதை வைத்து தான் நம்ம வந்து வருட கிரக பலனே சொல்றோம். அடுத்த 5 வருஷம் அப்படின்னும் போது இந்த கிரகங்களுடைய தாக்கங்கள் சில ராசிக்கு அதிகமா இருக்கும், சில ராசிக்கு கம்மியா இருக்கும். அது என்னென்ன அப்படின்னு டீட்டெயிலா சொல்றேன், நீங்க பார்த்துக்கிட்டே வாங்க. அடுத்த 5 ஆண்டுகள் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன்களை கொடுக்க போகுது, என்ன நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது, எதுலலாம் அவங்க எச்சரிக்கையா இருக்கணும்னு ஒவ்வொரு ராசியா பார்க்குறோம் சார். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கும்பராசி. கும்பராசி நேயர்களுக்கு அடுத்த 5 வருஷம் என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்க போகுது? கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ 7.5 சனி நடந்துட்டு இருக்கு. அதனால என்னன்னா இவங்களுடைய லைஃபை அடுத்த நெக்ஸ்ட் 5 இயர்ஸை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2.5 இயர்ஸ், செகண்ட் 2.5 இயர்ஸ்னு பிரிச்சுக்கலாம். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் 2.5 இயர்ஸ் கொஞ்சம் கடினமான காலகட்டம் தான், அது எந்த டவுட்டும் கிடையாது. இப்ப ராசியிலே ராகு போறாரு, 7ஆம் இடத்துல கேது இருக்கு, 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு, 6ஆம் இடத்துல குரு பகவான் போயிட்டு இருக்காரு. இப்ப எல்லாமே கும்பராசி என்பதற்கு நெகட்டிவான காலகட்டம் தான். அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கும்பராசி என்பர்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க நினைச்சதெல்லாம் நடந்துட்டு இருந்து ஒரு காலகட்டத்துல. இப்பவுமே நிறைய மகர ராசியை விட கும்பராசி என்பர்கள் பெருசா பாதிக்கல. என்ன கேட்டா நிறைய பேர் சொல்லுவாங்க கும்பராசி நாங்க பயங்கர கஷ்டப்படுறோம்னு சொல்லுவாங்க. ஆனாலும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது பெட்டராவே தான் இருக்கு, இல்லைன்னு சொல்ல. பட் இருந்தா அதையே இவங்களால தாங்க முடியல. ஏன்னா ரொம்ப சிம்பிளா பண்ண விஷயங்கள்லாம் இன்னைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா அந்த சக்சஸ் ரேட் அதிகம் அவங்களுக்கு எப்பவுமே. அப்ப அந்த சக்சஸ் இப்ப இல்லைன்னும் போது என்ன ஆகும், கண்டிப்பா பாதிக்கப்படுவாங்க. மன ரீதியான பாதிப்பு தான் சார். நான்லாம் ஒரு இடத்துல போய் ஒரு கஸ்டமர்கிட்ட போய் பேசினா உடனே எனக்கு ஆர்டர் கிடைச்சிடும் சார். இப்ப போய் நான் என்ன பேசினாலும் தலைகீழ நின்னாலும் காம்படிஷன் அதிகமா இருக்கு சார், வேற எவனோ வந்து ஆர்டர் எடுத்துட்டு போயிடறான் அப்படின்ற நிலைமை இருக்கு. வேலையில பாத்தீங்கன்னா ஒன்னும் தெரியாதவன்லாம் இன்னைக்கு வந்து வேலையில நல்ல பெரிய பொசிஷனுக்கு வரான். எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு தகுதி இருக்கு, எல்லா திறமையும் இருக்கு, அது ஹையர் அஃபிஷியலுக்கும் தெரியும், என்னோட மேனேஜ்மெண்ட்டுக்கும் தெரியும், ஆனா எனக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு வருத்தங்கள் கஷ்டங்கள் நிறைய கும்பராசி என்பதற்கு இருக்கு. அந்த நிலைமை மாறுறதுக்கு ஒரு 2 இயர்ஸ் கண்டிப்பா ஆகும். இன்னும் 2 வருஷம். ஆமா, இந்த சனி பெயர்ச்சி மீனத்துல இருந்து மேஷத்துக்கு வரணும் அவர், அதுக்கப்புறம் தான் நடக்கும். அதே மாதிரி குரு அடுத்த ஜூன் மாசம் 7ஆம் இடத்துக்கு வராரு. அதுல இருந்து தான் அதான் சொன்னேன், என்ன பொறுத்த வரைக்கும் 2027 ஜூனுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு ஒரு விடிவு காலமே பிறக்க போகுது. அது வரைக்கும் தேவையில்லாத விஷயங்களை தலையிடாம ரொம்ப முக்கியமா உடல் ரீதியான விஷயங்களை ரொம்ப கவனம் செலுத்தணும். கும்பராசியா இருக்கீங்க,
above 40 அப்படின்னா நீங்க எல்லா ஸ்கேனும் பண்ணிடணும். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஒரு வாட்டி மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்றது நல்லது. இல்லைன்னா பாதிப்புகள் கண்டிப்பா வரும். அதே போல கணவன் மனைவி சார்ந்த உறவுகளை அதிக கவனம் செலுத்தணும். கணவரால பிரச்சனை, மனைவியால பிரச்சனை, தேவையில்லாத பிரச்சனைகள் எதிர்பாலினத்தினால கண்டிப்பா வரும். அதனால கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே மாதிரி காதல் விவகாரங்கள்ல சண்டைகள், சச்சரவுகள், காதலை விடவும் முடியாது, கண்டினியூ பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஒரு டிப்ரெஷன்ல இருப்பாங்க. அப்படின்ற ஒரு பிரச்சனைகள் அடுத்த ஒரு வருஷம் கண்டிப்பா இருக்கு. இது அடுத்த 2 வருஷத்துக்கான தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிசினஸ் பண்றவங்க அதிக கடன் வாங்கி பண்ணக்கூடாது. வேற ஏதாவது பிசினஸ் பிளான் வச்சுக்கூடாது. வேற ஏதாவது எக்ஸ்பான்ஷன் போகக்கூடாது. கடன் வாங்கி செய்யக்கூடாது. முக்கியமா ப்ராப்பர்ட்டியை வச்சு கடன் வாங்கி பிசினஸ் பண்ணவே கூடாது. அந்த ப்ராப்பர்ட்டி திருப்பி வராது. அந்த அளவுக்கு லாஸ்ல மாட்டிப்பாங்க. அதனால என்ன பொறுத்தவரைக்கும் கும்பராசி அன்பர்களா இப்ப நான் லாஸ்ட் 1 இயரா என்ன சொல்றேன்னா, சார் நான் வந்து ஒரு டாக்குமெண்ட் வச்சு வாங்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். பேங்க்ல ப்ராப்பர்ட்டி பிளெட்ஜ் பண்ணி ஓடி தரேன்னு சொல்றாங்க. போகாதீங்க, பிசினஸ் பண்ணாம கூட இருங்க. மாசம் 1 லட்சம் லாஸ்னா 1 லட்சத்தோட போயிடும். நீங்க இதை பண்ணீங்கன்னா 2 லட்சம் லாஸ் வரும் அதிகமா. அதனால தேவையில்லாத மாட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்றதுக்கான சூழ்நிலைகள் இப்ப இருக்கு. ஆனா கவனமா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். திருமணத்துக்கு முயற்சி பண்றவங்க ஃபெட்டப் ஆயிட்டாங்க. என்ன சார் வரன்னு பாக்குறேன், ஜோசியர் நீங்க ஓகேன்னு சொல்றீங்க, கடைசியில பொண்ணு வீட்டுல ஓகே சொல்ல மாட்டாங்க, பையன் வீட்டுல ஓகே சொல்ல மாட்டாங்க. கேட்டா பையன் ஃபாரின்ல இருந்தா பண்ணக்கூடாதுன்றாங்க, இங்க மாறி வரணும்ன்றாங்க, பொண்ணு அங்க வரணும்ன்றாங்க, அங்க வந்தா விசா கிடைக்க மாட்டேங்குது, பிரச்சனை போயிட்டு இருக்கு. எப்படி சார் கல்யாணம் பண்றது? எங்க போனாலும் ஏதாவது ஒரு தடைகள் வந்து கல்யாணம் ஆகலையே அப்படின்னு வருத்தப்படக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அது அப்படிதான் இருக்கும். அது நல்லதுதான். தேவையில்லாம அவசரப்பட்டு ஒரு வரனை பார்த்து மாட்டிக்காம இருக்கிறது நல்லது. என்ன பண்ணுவாங்கன்னா, ஜாதகம் பார்த்துட்டே வருவாங்க, செட் ஆகலைன்னா என்ன ஆயிடுவாங்க, ஜாதகம் பார்க்கறதுனாலதான் நம்மளுக்கு செட் ஆகலையோ, ஜாதகமே பார்க்காம மனசு பிடிச்சிருந்தா போதும் போதுன்னு போயிடுவாங்க. அங்க பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். அதுல கேர்ஃபுல்லா இருக்கணும். டிலே இருக்கு, இல்லைன்னு சொல்ல. அந்த டிலே நல்ல வரணும் வரும் அப்படின்னு நினைச்சு வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா 2027 ஜூனுக்கு மேல ஒரு சிறப்பான வரன் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இவங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு வரன் கிடைக்கும். பொறுமையா இருக்கணும். என்ன சார் என் பொண்ணு வச்சிருக்கேன் சார், நான் நிறைய பேர் சொல்றவங்க இருக்காங்க. சார் பொண்ணுக்கு ஏற்கனவே 20 நானும் என் கடமையை நிறைவேற்றணும் சார். நீங்க கடமையை நிறைவேற்றதுக்கு மாட்டி விட்டுற கூடாது இல்லையா? லைஃப் நல்லா இருக்கணும்ல. அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க, அவசரப்படாதீங்க, பாருங்க, ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுங்க, ஜாதகம் பாருங்க, பொறுத்து இருந்தா அடுத்தது பேசுங்க, செய்யுங்க, ஃபேமிலி போய் பாருங்க, இப்படிலாம் சொல்லிக்கிட்டே வரும். இந்த மாதிரி என்ன ஆகும்னா தப்பு நடக்கிறதுக்கான சூழ்நிலைகள் உண்டு. அதனால கேர்ஃபுல்லா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். அதே போல இந்த காலகட்டத்துல இவங்களுக்கு என்ன சார் பாசிட்டிவ் அப்படின்னா, வெளிநாடு போய் வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நான் வெளியூர் போய் எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு சார், நான் வெளியூர் எடுத்துக்கலாமான்னு கேட்டா இம்மீடியட்டா போங்க, உடனே எடுத்துக்கலாம். ஆமா, அங்க போனா இல்ல சார் நான் ஒய்ஃபை விட்டு பிரிஞ்சு போகணும் சார், குழந்தைங்களை விட்டு போகணும் சார், இல்ல சார் நான் இங்க வீடு வாங்கிட்டேன் சார், போங்க. அங்க போனா இன்னும் 2 வீடு வாங்குவீங்க, அது நல்லது தானே, அது செய்யலாமே, குடும்பத்துக்காக தானே. அந்த மாதிரி விஷயங்களை செய்வதற்கான நேரம், அதற்கான முயற்சிகளை செய்யலாம். சார் என் பையன் வந்து ஃபாரின்ல போய் படிக்க வைக்கணும்னு சொல்றான் சார், ஆனா 30 லட்ச ரூபா செலவாகுது சார், 20 லட்சம் செலவாகுது, பரவாயில்ல பண்ணுங்க, அந்த பையன் டெவலப் ஆயிடுவான். இந்த காலகட்டத்துல பண்ணக்கூடிய செலவு டெவலப்மெண்ட்டை கொடுத்துரும், படிக்க வைங்க, தப்பு இல்ல, அவன் பெரிய லெவல்ல வந்துருவான். இல்ல சார் கடன் வாங்கிட்டா என்ன சார் பண்றது, யோசிக்காதீங்க. இந்த நேரம் கடன் வாங்கக்கூடிய நேரம், இல்ல உடம்பு பிரச்சனை வந்து கடன் வாங்கிடுவீங்க, இல்ல தேவையில்லா ஏமாந்து கடன் வாங்கிடுவீங்க. அதை இது மாதிரி பண்ணிக்கங்க, பண்ணிக்கங்க, நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நேரமா இருக்கு. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். மொத்தத்துல என்ன பொறுத்தவரைக்கும் கும்பராசி என்பவர்களுக்கு 2027 ஜூனுக்கு அப்புறம் தான் லைஃப்ல ஒரு பெரிய சேஞ்ச் வரும், டேர்ன் அரவுண்ட் இருக்கு. அது வரைக்கும் அனைத்து விதமான செயல்களிலும் தடைகள் உண்டு, தாமதங்கள் உண்டு, உடல் ரீதியான பாதிப்புகள் உண்டு, மன ரீதியான பாதிப்புகள் உண்டு. கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சூப்பர் சார். 2026 இந்த ஒரு வருஷத்தை நீங்க கடந்துட்டீங்க அப்படின்னா 2027 இருந்து 30 வரைக்கும் அமோகமான ஆண்டு உங்க ஆண்டு தான் அப்படின்னு சார் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்ல அற்புதமான தகவல். நன்றி. நன்றி, வணக்கம் மேடம். இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை மற்ற ராசி நேயர்களுக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. சாரி நீங்க அஸ்ட்ராலஜி ரீதியாகவும்
உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், இல்லை பிரசன்னம் பார்க்கணும், இல்லை வாஸ்து ரிலேட்டடான ப்ராப்ளம் இருக்கு, என்னுடைய வீடு வாஸ்துப்படி அமைஞ்சிருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு, அதையும் பயன்படுத்திக்கோங்க. இதை தவிர்த்து நீங்கள் கிளாஸ் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஜோதிடம் கற்றுக்கணும், இல்லை வாஸ்து கற்றுக்கணும், இல்லை நான் வந்து நியூமராலஜி கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் தாராளமாக நீங்கள் சாரை கான்டாக்ட் பண்ணலாம். சேம் இதே வீடியோவில் இருக்கிற அதே நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எத்தனை மாதம் அந்த கோர்ஸ் இருக்குது, அதை படிக்கிறதால உங்களுக்கு என்ன பலன் அப்படின்ற முழு விவரம் தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக கிளாஸ்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.